வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு என்கே ஹோம் எஜுகேஷன். லாஸ்ட் வீடியோவில் வெண்படங்கள்னா என்ன அதை பற்றின விளக்கங்களை பார்த்தோம். இன்றைக்கி வெண்படங்கள் சம்பந்தமான பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு வினாக்கள் கேட்கும்போது வெண்படங்களை பற்றின வினாக்கள் கேட்கும்போது இப்படி இந்த டைப்பில் தான் கேட்பாங்க. அதாவது வெண்படங்கள் கொடுத்து அது ரிலேட்டடாக உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கீழ்காணும் வினாக்களுக்கு உரிய சரியான படத்தை தேர்வு செய்க கொடுத்துருக்காங்களா. A to I வரைக்கும் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, வெண்படங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பள்ளி மாணவர்கள் மாணவிகள். அதாவது பள்ளியில், அதாவது ஒரு ஸ்கூலில் மாணவர்களும் இருப்பாங்க மாணவிகளும் இருப்பாங்க. ஆனால் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் எந்தவித தொடர்பும் எந்தவித சம்மந்தமும் இருக்காது, அப்படி தானே. அதாவது ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அதாவது மாணவர்கள் மாணவிகள். அப்போ இதில் எந்த வெண்படம் உங்களுக்கு தொடர்பு படுத்தும் அப்படின்னா பாருங்கள், இப்போ இந்த பியை பாருங்கள், பள்ளிங்கிற ஒரு பெரிய தொகுதியில் மாணவர்கள் மாணவிகள்ங்கிற சிறிய தொகுதி இருக்குது. அப்போது இந்த வினாக்குரிய வெண்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பி தான் உங்களுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்கள், ரெண்டாவது கொஸ்டின், விலங்குகள் தாவர உண்ணிகள் விலங்குண்ணிகள். அதாவது விலங்குகளில் தாவர உண்ணிகள், அதாவது தாவரங்களை மட்டுமே சாப்பிடக்கூடிய விலங்குகள் இருக்கும், அப்படி தானே. ஆடு மாடு மான் அதெல்லாம் பார்த்திங்கன்னா தாவரங்களை மட்டுமே சாப்பிடும். விலங்குண்ணிகள்னு பார்த்திங்கன்னா புலி சிங்கம் இதெல்லாம் விலங்குண்ணிகள், மாமிச உணவுகளை மட்டுமே உண்ணும். அதாவது விலங்குகள்னு எடுத்திங்கன்னாக்கி அதில் கொஞ்சம் பெரிய தொகுதி விலங்குகளாக எடுக்கும்போது ஒரு பகுதி தாவர உண்ணிகளாக இருக்கும், இன்னொரு பகுதி விலங்குண்ணிகளாக இருக்கும். அப்போ இந்த வெண்படத்தில் இந்த விலங்குகள் தாவர உண்ணிகள் விலங்குண்ணிகளுக்கு எது பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷனை பாருங்கள். விலங்குங்கிற ஒரு பெரிய தொகுதி, அதில் ஒரு தொகுதி தாவர உண்ணிகளாக இருக்கும், மற்றது எப்படி இருக்கும், விலங்கு உண்ணிகளாக இருக்கும். இந்த வினாக்குரிய சரியான வெண்படம் ஏ. மூணாவது கொஸ்டின் பாருங்கள், புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான். அதாவது ஒரு அணுன்னு எடுத்தீங்கன்னாக்கி புரோட்டான் இருக்கும் எலக்ட்ரான் இருக்கும் நியூட்ரான். இப்போ புரோட்டான்னு பார்த்தீங்கன்னா அது நேர்மின் சுமை கொண்டது, எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா எதிர்மின் சுமை கொண்டது, நியூட்ரானுக்கு மின் சுமை கிடையாது. அப்போது புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரானுக்கு எந்தவித தொடர்புமே இல்லை. அப்போது இந்த வெண்படத்தில் எது பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான். அப்போது ஈ தான் பொருந்தும், ஈ தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், நாலாவது கொஸ்டின், உலகம் கண்டங்கள் நாடுகள், அப்படி தானே. ஒரு உலகம் இருந்தால் அதில் கண்டங்களாக பிரிச்சிருப்போம், அதில் நாடுகள் வரும், அப்படி தானே. அப்போ உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும், அதாவது சி, அதாவது எப்படி உலகம், அதுக்கடுத்து கண்டங்கள், அது நாடுகள். அப்போ சரியான விடை உங்களுக்கு சி. அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள், மாணவர்கள் கால்பந்து வீரர் தடகள வீரர். அதாவது ஐந்தாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மாணவர்களில் கால்பந்து வீரர்களும் இருப்பாங்க தடகள வீரர்களும் இருப்பாங்க. இந்த தடகள வீரர்களில் சில பேர் கால்பந்து வீரர்களாகவும் இருப்பாங்க, கால்பந்து வீரர்களில் சில பேர் தடகள வீரர்களாகவும் இருப்பாங்க. அப்போ ஐந்தாவது வினாவிற்குரிய சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா டி தான். ஆறாவது வினா பாருங்க, பெண்கள் தாய்மார்கள் கன்னியாஸ்திரிகள். நல்லா பாருங்கள், பெண்கள்னு ஒரு பெரிய தொகுதியில் கண்டிப்பாக தாய்மார்கள் இருப்பாங்க. அடுத்து கன்னியாஸ்திரிகள், அதாவது தாய்மார்கள், அதாவது ஒரு குழந்தையை பெற்று தாயானவங்க கண்டிப்பாக கன்னியாஸ்திரியர்களாக இருக்க மாட்டாங்க. இதற்கு தொடர்பு உள்ள வெண்படம் இதுதான். அப்போது இது எதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். அதாவது ஆறாவது வினாக்குள்ள சரியான விடை பார்த்தீங்கன்னா பெண்கள் தாய்மார்கள் கன்னியாஸ்திரிகள், எஃப்ங்கிறது சரியான ஆப்ஷன். அடுத்து ஏழாவது வினா பாருங்க, விலங்குகள் பாலூட்டிகள் மரம். அதாவது
விலங்குகள் பாலூட்டிகளுக்கு ஒரு தொடர்பு இருக்கும், மரத்திற்கும் விலங்குகள் பாலூட்டிகளுக்கு எந்தவித தொடர்பும் இல்லை. அப்படி தானே? அப்போது விலங்குகள் ஒரு தொகுதியில் கண்டிப்பாக பாலூட்டிகள் இருக்கும். அப்போ மரத்துக்கு எந்தவித தொடர்பும் இல்லை. இதற்கு சரியாக பொருந்தக்கூடிய வெண்படம் எதுனா 7வது வினாவுக்கு சரியாக பொருந்தக்கூடிய வெண்படம் இதுதான். அதாவது விலங்குகள், பாலூட்டிகள், மரம். 8வது வினா பாருங்க. தமிழ்நாடு, சென்னை, மதுரை. தமிழ்நாடுங்கிற மாநிலத்தில் சென்னை, மதுரைங்கிறது ஒரு மாவட்டம். அப்படி தானே? தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்தில் சென்னை, மதுரைங்கிறது என்னது? ஒரு மாவட்டம். ஆனால் சென்னைக்கும் மதுரைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. அப்போ 8வது வினாக்குடைய வெண்படம் எதுனா 8வது வினாக்குரிய வெண்படம் இதுதான். அதாவது தமிழ்நாடுல சென்னை, மதுரைங்கிற மாவட்டம். அப்போ 8வது வினாவுக்குரிய சரியான விடை பி. அடுத்து பாருங்க. தாய்மார்கள், விதவைகள், ஆசிரியர்கள். அதாவது நல்லா பாருங்க. தாய்மார்கள், விதவைகள், ஆசிரியர்கள், இந்த மூன்றுக்குமே தொடர்பு இருக்குது. தாய்மார்களுக்கும் விதவைகளுக்கும் பகுதியளவு தொடர்பு ஆசிரியர்களுக்கு இருக்குது. அதாவது தாய்மார்கள் விதவைகளாகவும் இருக்கலாம், தாய்மார்கள் விதவைகள் ஆசிரியர்களாகவும் இருக்கலாம். அப்போது 9வது வினாவுக்குரிய சரியான வெண்படம் ஜி. பார்த்தீங்கன்னா தாய்மார்கள், விதவைகள், ஆசிரியர்கள். அப்போ 9வது வினாவுக்கு சரியான வெண்படம் எது? ஜி தான். அடுத்து பாருங்க. கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட் தான். அப்போது கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் இந்த மூன்றுக்குமே எந்தவித தொடர்பும் இல்லை. அப்போ இதுக்குரிய சரியான வெண்படம் எதுனா இதுக்குரிய சரியான வெண்படம் இ. அடுத்து பாருங்க. மருத்துவர்ங்கிற ஒரு பெரிய தொகுதியில் ஆண்கள் சில பேர் மருத்துவர்களாகவும் இருப்பாங்க, பெண்கள் சில பேர் மருத்துவர்களாகவும் இருப்பாங்க. அப்போ 11வது வினாவிற்குரிய வெண்படம் ஏ தான். 11வது வினாவுக்குரிய வெண்படம் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வெண்படத்தில் மொத்தமாக ஒரு 8-10 படங்களை கொடுத்து கண்டினியூவாக ஒரு 5 கொஷின் கேட்பாங்க. அதுக்கடுத்து இந்த மாடல்லையும் கொஷின்ஸ் கேட்பாங்க. இங்கே பாருங்கள். கிரிக்கெட், ஹாக்கி, டென்னிஸ் என்பதை குறிக்கும் பொருத்தமான படம் எது? அதாவது கிரிக்கெட், ஹாக்கி, டென்னிஸ் என்பது எந்த பொருத்தமான படத்தை மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள். இது ஒரு பெரிய தொகுதி, இது ஒரு 2 சின்ன தொகுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட், ஹாக்கி, டென்னிஸ் எல்லாமே ஒரு விளையாட்டு. ஆனால் 3க்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. அப்போ இந்த வினாவிற்குரிய சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆதான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செல்லப்பிராணி, பூனை, விலங்குகள் என்பதை குறிக்கும் சரியான படம் எது? அதாவது பார்த்திங்கன்னா விலங்குகள்ங்கிற ஒரு பெரிய தொகுதியில் செல்லப்பிராணியும் உண்டு, செல்லப்பிராணிங்கிறதுல ஒரு சிறு தொகுதி பூனையும் உண்டு. அதாவது செல்லப்பிராணியாக நம்ம என்ன விலங்குகளை வளர்க்கலாம் அப்படின்னாக்கி நாய், பூனைகளை வளர்ப்போம். அப்போது இதற்கு பொருந்தக்கூடிய வெண்படம் எதுன்னு பார்த்திங்கன்னா விலங்குகள். அதில் செல்லப்பிராணிங்கிறதுல ஒரு பகுதி என்னது உண்டு? பூனையும் உண்டு. அப்போ இதற்கு சரியான விடை இ. அடுத்த வினா பாருங்க. வெள்ளை, மலர், துணி என்பதை குறிக்கும் சரியான படம் எது? அதாவது வெள்ளைங்கிற ஒரு கலரில் மலரும் இருக்கும், துணியும் ஒரு சிறு பகுதி இருக்கும். அப்படி தானே? அப்போ வெள்ளைங்கிற ஒரு பெரிய தொகுதியை நம்ம எடுத்துக்கிட்டால் மலருங்கிற வெள்ளை கலரில் மலரும் இருக்கும், அதே போல் ஒரு சிறு தொகுதி துணியும் உங்களுக்கு வெள்ளை கலரில் இருக்கும். அப்போ இதுக்கு சரியான விடை இ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வளிமண்டலம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் என்பதை குறிக்கும் சரியான படம் எது? அதாவது நம்ம வளிமண்டலத்தில் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் 2 வாயுக்கள் இருக்குது. ஆனால் ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. அப்போது இதை குறிக்கக்கூடிய வெண்படம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வெண்படங்களை பற்றி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெண்படங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதாவது இந்த படங்கள்லேருந்து மட்டும்தான் என்ன செய்வாங்க? வினாக்கள் கேட்பாங்க. அதனால் நீங்கள் இந்த வீடியோஸை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். NK ஹோம் எஜுகேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.